போலி தடையில்லா சான்றிதழ் மூலம் இலங்கைக்கு கப்பலில் செல்ல முயன்ற நபர் ஒருவர் தூத்துக்குடி துறைமுகத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னை நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் வைகுண்டன். பெயிண்டரான இவர் இலங்கைக்கு கப்பல் மூலம் செல்வதற்காக தூத்துக்குடி துறைமுகம் வந்துள்ளார். அப்போது அங்குள்ள அதிகாரிகள் அவரது ஆவணங்களை சரிபார்த்தபோது அவர் கொடுத்திருந்த தடையில்லா சான்றிதழ் போலியானது என்பதும் அதை அவரே தயாரித்திருந்ததும் தெரியவந்தது. பின்னர் போலீசார் இவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றாலம் சாரல் விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி நேற்று நடத்தப்பட்டது. குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற படகு போட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். இந்த படகு போட்டியில் ஆண்கள் பிரிவில் 60 பேரும் பெண்கள் பிரிவில் 40 பேரும் பங்கேற்றனர். ஐந்தருவி செல்லும் பாதையில் அமைந்துள்ள தமிழ்நாடு படகு குழாமில் நடைபெற்ற இந்த படகு போட்டியை குற்றால பேரூராட்சி நிர்வாக அதிகாரி ராசையா கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழாவின் முடிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் அருகே உள்ள அனந்தமங்கலத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெற்றது. நாகை மாவட்டம் அனந்தமங்கலத்தில் சிறப்பு வாய்ந்த வீர ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். நேற்று சனிக்கிழமை என்பதாலும் ஆடி அமாவாசை என்பதாலும் இந்த ஆலயத்தில் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கு ஆடி அமாவாசை அன்று வழிபட்டால் நோய்கள் தீரும் என்பதும் துயரங்கள் மறையும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமர்ந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். மதுரை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மதுரை வடக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கட்சியில் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை சேர்ப்பது, வரும் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான விதிமுறைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தேமுதிக மற்றும் SNR தனியார் கல்வி நிறுவனம் என்ற சமுதாய அறக்கட்டளை சார்பாக அந்த தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிகளில் 10வது மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் R பாண்டியன் கலந்து கொண்டார். நாடு முழுவதும் உள்ள ஆளில்லா ரயில்வே கேட்டுகளில் நடைபெறும் விபத்துகளை தடுக்க புதிய திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களை ஆய்வு செய்த மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் முனியப்பா சேலம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் ஒரு சில ரயில் நிலையங்களில் உள்ள கழிவறைகளை மேம்படுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் உள்ள ஆளில்லா ரயில்வே கேட்களில் நடைபெறும் விபத்துகளை தவிர்க்க புதிய திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக ஆளில்லா ரயில்வே கேட்டுகளில் ஆட்களை நியமித்திடவும், ஆட்கள் உள்ள ரயில்வே கேட்டுகளில் புதிய மேம்பாலம் மற்றும் தரைப்பாலம் அமைத்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே இணையமைச்சர் முனியப்பா தெரிவித்தார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளின் முதல் மாவட்ட மாநாட்டில் 40% ஊனம் இருந்தாலே தமிழக அரசின் முழு சலுகைகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாப்பு உரிமை சங்கத்தின் சார்பில் முதல் மாவட்ட மாநாடு திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார். இந்த மாநாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்குவது, முழு அரசு சலுகைகள் மற்றும் உதவித்தொகை வழங்குவது ஆகியவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைப்பாளர் லட்சுமணன், கர்நாடக மாநிலத்தில் உள்ளது போல் தமிழகத்திலும் 40% ஊனம் இருந்தாலே அரசு முழு சலுகையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். திருவள்ளூர் அருகே சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புண்ணிய கோட்டீஸ்வரர் ஆலயத்தின் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிலைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருவள்ளூரை அடுத்துள்ள புன்னப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புண்ணிய கோட்டீஸ்வரர் ஆலயம் உள்ளது. நேற்று இக்கோவிலில் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த சிலர் கோவிலின் பூட்டு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து கோவில் நிர்வாகிகள் புலரம்பாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர்.
பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் கோவிலில் இருந்த 10 செப்பு சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சார்பில் அனைவருக்கும் கட்டாய கல்வி அளிப்பது குறித்த கூட்டம் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டை அடுத்த வடச்சேரி மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்து சமூக தணிக்கை கூட்டம் நடைபெற்றது. குழந்தைகளுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வி கிடைக்க வேண்டும் என்ற கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்து பேசிய ஆணையத்தின் தலைவர் வசந்தி தேவி மக்களுக்கு அடிப்படை கல்வி மற்றும் கட்டாய உரிமை கல்வி சட்டம் பற்றி விளக்கினார். இதில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். புலிக்குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் அதிசய சிம்பன்சி, ஏராளமான மக்கள் நேரில் கண்டுகளிப்பு. விவரம் இடைவெளிக்கு பிறகு.